கண்ணிருந்தும் குருடனாயிரு, காதிருந்தும் செவிடனாயிரு, வாயிருந்தும் ஊமையாயிரு, மொத்தத்தில் எல்லாம் தெரிந்ததும் தெரியாதவனை போல் இருன்னு சொல்ற மாதிரி நாம மொத்தத்தில் இந்த வாழ்க்கையை மட்டும் சாட்சி தன்மையோட வாழணுமே தவிர இந்த வாழ்க்கையோட கலந்துடக்கூடாதுன்னு ஓஷோ சொல்ல வர்றாரு. இந்த வாழ்க்கையோட கலந்தா என்ன ஆகும்? இந்த வாழ்க்கையிலேயே சுற்றி சுற்றி வருவோம். இந்த வாழ்க்கையிலேயே சுற்றி சுற்றி வர்றதை நிறுத்திட்டு நம்ம மையத்துக்குள்ளே வந்து உட்காரும் பொழுது, நம்ம மையம்ன்றது என்ன? ஒரு சக்கரம் சுற்றணும்னா அதுக்கு மையம் இருந்தால் தான் அந்த சக்கரம் சுற்ற முடியும். அதுலேருந்து ஃபோக்ஸ் கம்பிகள்லாம் வந்து அந்த சக்கரத்தை சுற்றி விடும். அதுபோல் நம்மளுடைய உயிர் மையத்தில் போய் நம்ம உட்காந்துட்டு இந்த வாழ்க்கையை வெறும் சாட்சித்தன்மையாக பார்க்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், பலவித அற்புதங்கள் நடக்குங்க. அந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம சொல்லி மாளாது. 8 வித சக்தி உங்களுக்கு வரும். அந்த கற்பனையில் நம்ம அதுக்கப்புறம் போகிறோம், அதிலே இருக்கோன்றதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம். எப்பயுமே ஒன்று பாருங்களேன், இந்த பாதையில் போகும்போதே நிறைய சித்துக்கள் நமக்கு சாத்தியமாகும். ஆனால் அதில் நம்ம மயங்கிட்டோம்னா திருப்பியும் இந்த உலக வாழ்க்கையில தான் சுற்றி வரும். அது மயங்கக்கூடாதான்றது நாம் அந்த பாதையில் போய் நம்ம அதை அடையும் போது நம்மளுடைய மனோபலத்தை பொறுத்து இருக்குது. ஸோ விஷயம் இதுதான்.